கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும்போது லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனத்தில் அந்த அதிகாரத்தில் படிக்கும்போது, பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று சொல்லுவோம். அன்றிலிருந்து அப்பத்தை தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிற போல கடன் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனை பண்ணாமல் தீமையை ரட்சித்து கொள்ளும், உடைய ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் முடிவிலாக இருக்குது. அன்றிலிருந்து அப்பத்தை தாருன்னு சொல்லப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இப்போது என்ன சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன்னு சொன்னால், பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆகவே இதை நம்ம கவனிக்கணும். பரமண்டலங்களில் இப்போ தேவராஜ்யத்தில் செய்யப்படுறது என்ன செய்யணுமா, பூமியிலேயே செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ பூமியிலேயே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் பார்த்தா அன்பாக இருக்கும், சமாதானமாக இருக்கும், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அன்பு, சமாதானம், பொறாமை இருக்காது, யாரையும் கடிந்து கொள்ள மாட்டாங்க. இப்படி அதுபோல் இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாகன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் இன்றைக்கி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வீடு போட்டுக்கு, நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நல்ல ஓரளவு சாப்பாடு, இதெல்லாம் கிடச்ச உடனே அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுறாங்க, மறந்துடுறாங்க. என்ன வசனம் சொல்லுது? நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னு சொன்னால் அதுக்கு இவங்கெல்லாம் ஒரு கருத்து சொல்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கருத்து சொல்கிறாங்க? இவர் ஏதாவது பாவம் செய்திருப்பார். எந்த பாவம் செய்யலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை ஆசீர்வதிக்க முடியாது தான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில் படிக்கும்போது, ஏசாவை நான் வெறுத்தேன்னு சொல்கிறார், யாக்கோபை நான் சிநேகித்தேன்னு சொல்கிறார். இது எப்படி கதை? இது ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன்னு சொல்கிறார். இதெல்லாம் தெய்வ ரகசியமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதெல்லாம் பெரிய விஷயம். ஆகவே இன்றைக்கி உலகத்தில் இயேசு வருகிறான்னு சொல்லிட்டு நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்தை நம்ம வீணிலே வழங்காதபடி ஒருவருக்கொருவர் நம்ம அன்புவாக இருந்து கர்த்தருக்கு நிறைய காரியங்கள், தீமைகள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், காரியங்கள்லாம் இங்கே தான் நடக்குது, இங்கே தான் உருவாகுது. அதுதான் சொல்கிறேன். நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், ஆசீர்வாதங்கள்லாம் பிறகு தான் வருது. அப்படி இன்றைக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேறொன்றிலும் கடன்படாதிருங்கள் சொல்லப்படுது. நிறைய பேர் கடனில் இருக்காங்க. இந்த கடன்லாம் உயர்த்தி வச்சுக்கிற நீங்கள் தான் என்ன பண்ணணும்? சகோதரனுக்கு கடன்லாம் அடைக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நியாயமான கடன் அடைக்கணும். அக்கிரம நியாயமாக கடன் வாங்கினது அது இல்லை, நியாயமான கடன் இருக்குது. ஒரு வீடு இல்லாமல் வந்திருப்பார், ஒரு வாங்கியிருப்பார், நியாயமானது தான். அல்லது ஒரு வாடகை சரியாக கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு அதை என்ன பண்ணலாம்? உயர்வாக இருக்கிறவங்க அதை செய்யணும். இப்படி ஒருவருக்கு செய்யணும். ஸ்தோத்திரம். நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் செய்வார். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். 33 வருஷம் ஆகுது நான் பைபிளை தொட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்படி செய்கிறவங்க, கடைசியாக இப்படி சொன்னவங்க ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் ஆண்டவர் ஹாஸ்பிட்டலில் இழுத்து போட்டு செமத்தியாக பொழந்து கட்டியிருக்கார். சொன்னார், சாட்சியே சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியும் கைமாக்கி நீ வச்சுங்க லட்சக்கணக்கில், எத்தனை கோடி வச்சுருந்த கோடி கணக்கில்
ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஆஸ்பத்திரிக்கே கொடுக்குற மாதிரி பண்ணி விட்டுருவார். பண்ணியிருக்கிறார். கேள்விப்பட்டேன், நானே கேட்டிருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் அழியும். யாராவது ஒரு 10,000 20,000 ஒரு சகோதரன் உதவி செய்தீங்கன்னு சொன்னால் ஆசீர்வாதமாக உனக்கு இன்னும் மேலே வரும். இன்னும் மேலே கோடி கோடியாக உனக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவ ஜனங்கள், கிறிஸ்துவ சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கடைசி நாட்களே ஒருவருக்கு ஒருவர் பாரத்தை சுமந்து நாம் வாழ கற்றுக்கொள்வோம். இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிப்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மலை மாறிக்குது, மடு மாறிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே வேதத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன். அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களிலே தேவ பிரமாணங்களை, கடவுள் பிரமாணங்களை நிறைவேற்றுவோம். சகோதரன் சிரமப்படும் போது அதை நீங்கள் பார்த்து சும்மா இருக்கும்போது உதவி செய்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.